திராவிட மாடல் பொற்கால ஆட்சியினுடைய நாயகன் தலைமுறைக்கு ஒரு முறை பூக்கின்ற மூங்கில் பூவை போன்று எங்கள் தலைவருடைய ஆக சிறந்த ஆளுமை அண்ணன் தலைவர் தளபதி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை திராவிட வெற்றிக் கழகத்தின் சார்பில் நாங்கள் அவருக்கு தெரிவித்திருக்கின்றோம். நேற்றைய தினம் தலைநகர் சென்னையில் எழும்பூரில் சிராஜ் மஹாலில் நடைபெற்ற திராவிட வெற்றிக் கழகத்துடைய முதல் பொதுக்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானம், அமைதி பூங்காவாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டில் சனாதன சக்திகளால், மதவாத சக்திகளால் ஆபத்து நேர்ந்துவிடக்கூடாது என்கின்ற அந்த தொலைநோக்கு பார்வையில் முடிவெடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணிக்கு எங்களுடைய திராவிட வெற்றிக் கழகத்துடைய ஆதரவை ஒட்டுமொத்தமாக நாங்கள் தெரிவித்து அதனுடைய நகலை இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சரிடம் வழங்கியிருக்கிறோம். அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் கடுமையான சவால்களுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஆட்சியை, ஒரு மிகப்பெரிய நல்லாட்சியை தந்து மக்கள் நல திட்டங்கள், வளர்ச்சி பணிகள் என்று எல்லா நிலையிலும் ஒரு சிறந்த ஆட்சியை நல்கியிருக்கிறார். அவர் 100 ஆண்டு கடந்து வாழ வேண்டும், அவர் பனை போல் வாழ வேண்டும் என்ற வாழ்த்துதலை உரித்தாக்குகிறேன். அதற்கான காரணம், பனை மட்டும்தான் இந்த மண்ணில் 130 ஆண்டுகள் கடந்து வாழும். எனவேதான் அந்த காலகட்டத்தில் மன்னர்களை, தலைவர்களை வாழ்த்துகின்ற போது சொல்வார்கள், பனையின் மகனே, பனையின் மகனே, பல்லுயிர் ஓம்பும் பாரி வேலே, திணையின் அளவே பிறர் உயிர் காக்கினும் துடித்து காக்கும் தொல்குடி வேந்தே, எம் பாணர் வந்தால் பாடல் கேட்டும் கூத்த நாடினால் குளிர்மன கொண்டும் இல்லையனாது எல்லா வழங்கும் பள்ளியில் ஓம்பும் பாரி வேலே. அண்ணன் தலைவர் தளபதி அவர்களே வாழ்க வாழ்க பல்லாண்டு என்று திராவிட வெற்றிக் கழகத்தின் சார்பில் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துதலை, இதயபூர்வமான வாழ்த்துதலை அண்ணன் தலைவர் தளபதி அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்.